நார்மல் ஹார்ன் அடிக்கும். ஸோ இது அழுத்தம் விண்ட்டோன் ஹார்ன் அடிக்கும். இந்த பைக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2 கட் அவுட்டர் வந்து மாட்டி, ஒன்று வந்து விண்ட்டோன் ஹாரன் 2 மாட்டியிருக்கோம், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் ஹாரன் 2 வந்து சின்ன ஹாரன் மாட்டியிருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து லிமிட் சுவிட்ச் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது வரும், இது ஒரு ஹாரனுக்கு. இது கீழே வந்து வர்றது வந்து லிமிட் சுவிட்சு. ஸோ சின்னதாக இருக்கும் இது. ஸோ இதை வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டில் இருந்துச்சு, ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு ஸோ நம்ம இன்னொரு ஹாரனுக்கு வேணாலும் தனியாக வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபாஸ்ட்லேயே வந்து 3rd வைக்கிறேன். ஸோ இது ஒன்று, ஸோ இது ஒன்று. ஸோ இந்த ஹாரனுக்கு 2க்குமே வந்து ஒரே இது. ஸோ 2 பேட்டர்னில் வச்சுருக்கோம். இது வந்து 2 ட்ராக் இருக்கும். ஸோ ஒரு சுவிட்ச் அழுத்தும் போது ஒரு ட்ராக் மாறும், சுவிட்ச் ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு ட்ராக் மாறும். இதில் வந்து நாம் நார்மலாக வந்து கண்டினியூட்டியில் இருக்கும். சுவிட்ச் அழுத்தும் போது இது டிசேபிள் ஆகி இந்த பக்கம் இருக்கிறது எங்கேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து லிமிட் சுவிட்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதில் வந்து கீழே இந்த ஹாரனுக்கு வந்து நம்ம லிமிட் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். உள்ள விண்ட்டோன் ஹாரன் தனியாக இருக்குது, அதுக்கு வந்து நார்மல் ஹாரன் சுவிட்சில் வந்து மாட்டியிருக்கோம். இது அழுத்தம் அப்படின்னா விண்ட்டோன், இந்த நார்மல் ஹாரன் அடிக்கும். ஸோ இது அழுத்தம் விண்ட்டோன் ஹாரன் அடிக்கும். இதுக்கு வந்து ஸ்விட்சிங் லைனுக்கெல்லாம் தனித்தனியாக ஒயரிங் பண்ணிவிட்டு ஒயரிங் முடிச்சிருக்கோம். 2 கட் அவுட்டர் வச்சுருக்கு. 2க்குமே பேட்டர்ன் வேணாலும் மாற்றிக்கலாம்.